வரர்கள் காட்டு வழியோ கத்திமுனை நடப்போ ஆற்றிலே ஆனந்தமாக போட்டிங் செல்வதோ எதுவானாலும் வழி சொல்லித் தருகின்றவர் குரு. உபனிஷத் அதற்கு பூர்வாங்கமாக வரர்களை நாடி போய் அவர்களிடமிருந்து அந்த வழியை தெரிந்து கொள்ளுங்கள் என்கின்றது. வரான் வரர்களை என்கின்றது. வரன் என்றால் என்ன? முனிவர் ரிஷிவரர் என்று படிக்கின்றோமே, அதற்கு என்ன அர்த்தம்? முனிவர்களில் சிறந்தவர், ரிஷிகளில் சிறந்தவர், அதாவது பெஸ்ட் என்று அர்த்தம். அப்படி பெஸ்ட் ஆசாமியாக நாம் சொல்லுவது பெண்ணுக்கு பார்க்கின்ற வரனைத்தான். நிஜத்தில் எத்தனை பேர் அப்படி இருப்பார்கள் என்பது தெரியாது. மாப்பிள்ளையாக வரிப்பது ஒரு க்ஷத்திரிய பெண் ஸ்வயம்வரம் என்றுதானே பர்தாவை வரிக்கின்றது. அதில் வருகின்ற ஆசாமி ஆதலால் அவன் வரனாக இருக்கின்றான். வ்ருவர் என்கின்ற தாதுவிலிருந்து வரும் வார்த்தைதான் வரிப்பது, அதாவது தேர்ந்தெடுப்பது என்று அர்த்தம். அப்படி சொல்லும்போது அநேகம் பேர் இதில் இருப்பதில் நம்முடைய சாய்ஸை செலக்ட் செய்வது, இருப்பதற்குள் பெஸ்ட்டை தானே சூஸி என்று சொல்லுவார்கள். பெஸ்ட்டை சூசியஸ்ட் என்று சொல்வது உண்டல்லவா? உபனிஷத்தில் வரர் என்று மனுஷர்களிலேயே உத்கிருஷ்ட நிலைக்கு போன குருமார்களைத்தான் சொல்லி இருக்கின்றது. உத்கிருஷ்ட என்பதையே பிரகிருஷ்ட என்றும் சொல்வதுண்டு. ஆச்சாரியார் இங்கு அப்படித்தான் பாஷ்யம் பண்ணி இருக்கின்றார். வரர்கள் என்றால் பிரகிருஷ்டமான ஆச்சாரியார்கள் என்று சொல்லி அவர்களை தத் வித என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தத் என்றால் பிரம்மம், வித என்றால் அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட வரர்களை குருவாக வரித்து கொள்ள வேண்டும் என்று உபனிஷத் சொல்கின்றது. தாயார் மாதிரி பரம கருணையோடு இங்கே உபனிஷத் பழி சொல்லி தருகின்றது. ஸ்ருதி அனுகமாக மாத்ருவத் என்று ஆச்சாரியார் தாயாரை கருணையோடு சொல்லி இருக்கின்றார். கத்திமுனை என்று பிரம்ம வித்தையை சொல்லி இருக்கின்றது என்று நாம் பயப்பட வேண்டாம். தாயாரின் அன்பு மாதிரிதான் குருவின் பிரசாதமாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.